கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன், குணங்களின் குன்றாக மனித சமுதாயத்தினுடைய உயர்ந்த கலாச்சாரங்களை கற்றுக் கொடுத்த தலைவராக திகழ்ந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த பல குணங்களிலே இஃபத் என்ற ஒரு குணம், அதை குர்ஆன் ஷரீஃபும் சொல்கிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இஃபத் என்பது பலவிதமான அர்த்தங்களை கொண்ட, பல்வேறு விதமான தன்மைகளை கொண்ட ஒரு வார்த்தை. இஃபத் என்ற வார்த்தை அல்லது தஅஃபுஃப் என்ற வார்த்தை. இந்த இஃபத் என்பது இருக்கிறதே, முதலாவது பல அர்த்தங்களிலே ஒரு அர்த்தம் குர்ஆனை சொல்லக்கூடிய அர்த்தம் தான், ஹதீஸிலும் இதே அர்த்தம் வருகிறது. முதலாவது அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வது, ஹராமான எல்லா காரியங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வது, இது இஃபத்திலே இது ஒரு முக்கியமான வகை. அருமையான பெருமக்களே, அதற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த குணங்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய சன்மானம் என்பது சாதாரணமானதல்ல. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா தரா அஅயுனுஹும் அன்னார், மூன்று கண்கள் நரகத்தையே பார்க்காதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று கண்கள், மூன்று கூட்டத்தாருடைய கண்கள், அவங்க கண்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தையே காட்ட மாட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்முடைய கண்களையும் அப்படி ஆக்கிறது, நரகத்தையே கண்ணில் காட்ட மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூன்று கண்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஐனுன் ஹரஸத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே பாதுகாப்புக்காக நின்ற கண்கள். பத்ருக்கு போனாங்க, உஹதுக்கு போனாங்க, அதிலே விழித்திருந்தார்களே, அதிலே பாதுகாப்புக்கு நின்றார்களே, அப்படிப்பட்ட அந்த கண்கள். அதே போல ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கண்ணீர் விட்ட அந்த கண்கள், அல்லாஹ்வை பயந்து அழுதார்களே, அந்த விட்ட கண்ணீர் இருக்கிறதே நரகத்தினுடைய நெருப்பையே அணைத்துவிடும் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அந்த கண்களுக்கும் அல்லாஹ் தஆலா நரகத்தை காட்டவே மாட்டான். அதேபோல் வஐனுன் கஃபத்தன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஹராமான காரியம் இவர் பார்க்காமல் தன்னுடைய கண்களை ஒதுக்கி கொண்டான். மனசு சொல்லும் பார்க்கணும், மனசுல ஆசையா இருக்கும் பார்க்கணும், ஆனாலும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்டது என்ற காரணத்தினாலே அதை விட்டும் தன்னுடைய பார்வையை ஒதுக்கி கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த கண்களுக்கு நரகத்தை காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு இஃபத். இஃபத்தின் சொன்னா பேணுதல்ங்கிற தமிழ் அர்த்தத்தை வச்சுக்கலாம். அந்த இஃபத்துல இது ஒரு அர்த்தம், ஹராமானவைகளை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வது. சொன்னாங்க, 6 விஷயத்துல நீங்க எனக்கு பொறுப்பு தந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க. சொன்னார்கள், யாராவது 6 காரியத்தில் எனக்கு உத்தரவாதம் தாருங்கள், அந்த உத்தரவாதம் எனக்கு தந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த 6 விஷயம் என்ன? உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நீங்கள் பேசினால் உண்மை பேச வேண்டும், பேசினால் உண்மை பேச வேண்டும். வஅஃபு இதா வஅத்தும், வாக்களித்தால் அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வஅத்து இதா துமின்தும், உங்களை அவர்கள் நம்பினால் அந்த நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நம்புறார், நம்பி ஒரு காரியத்தை செய்தார், நம்பி ஒரு செய்தியை சொன்னார், நம்பி ஒரு பொருளை கொடுத்தார், அந்த நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், உங்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வகல்லு அப்சாரக்கும், உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். வகஃபு ஐதியக்கும், உங்களுடைய கரங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் சொன்னார், ஹராமான காரியங்களில் ஆகுவதை விட்டும். இப்படி உங்களுடைய அவயவங்களை ஹராமான காரியத்தை விட்டு பாதுகாப்பதற்கு எனக்கு நீங்கள் பொறுப்பு தந்தால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னார். அதனால இஃபத்தில் இது முதலாவது வகையும் உயர்ந்த வகையும், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஹராமான காரியத்தை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்வது. குர்ஆன் இன்னொரு அர்த்தத்தில் இஃபத்தை சொல்கிறது. இன்னொரு அர்த்தம், அதாவது யாசிப்பதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வது. வாழ்க்கையில யாசிப்பதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வது. அதாவது ஒரு நிர்பந்தத்துல கேட்கலாம், யார்ட்டையாவது என்ன செய்யலாம், ரொம்ப நிர்பந்தம் கேட்கலாம், கேட்டவருக்காக வேண்டி நாம சிபாரிசும் பண்ணலாம். ஒரு ஆள் கேட்டுட்டார், அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார், அவருக்கு சிபாரிசும் பண்ணலாம், அதுக்கெல்லாம் கூலி இருக்குது மார்க்கத்திலே. ஆனால் மார்க்கம் ஒரு காரியத்தை சொல்லி தருகிறது, அதிலெல்லாம் பத்தினித்தனம் என்னன்னு சொன்னா, மிக உயர்ந்த தன்மை என்னன்னு சொன்னா, தன்னை பத்தினித்தனமாக பாதுகாத்துக் கொள்வது. வாழ்க்கையில சிரமம் தான், கஷ்டம்தான், சில விதமான பலவிதமான நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்து ரப்புக்கு முன்னால கண்ணீர் விட்டு அழுது நம்ம கேட்கிறோம் அல்லாஹ்விடத்திலே. யாத்தை நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம், யாசிக்கலாம், ஆனாலும் கூட அது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் அவர் ஒப்படைச்ச அந்த காரியத்தில் அவர் யாசகம் செய்யாமல் தன்னை தற்காத்துக் கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த தன்மையை குர்ஆன்ல பாராட்டி சொல்றான்.
சஹாபாக்களை பற்றி சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்ததீஉன ضربا في الارض. சஹாபாக்கள் இருக்கிறார்களே, யஹ்சபுஹுல் ஜாஹிலு, ஜாஹில்கள் நினைத்துக் கொள்வார்களாம் அக்னியா, இவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க போல் தெரியுது. சஹாபிகளை பார்த்து ஜாஹிலீன்கள், அறியாதவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் இவங்களெல்லாம் பெரிய அக்னியாக்கள் போல் தெரிகிறது. பத்தினித்தனமாக வாழ்ந்த காரணத்தினால், யாரிடத்திலும் அவர்கள் யாசகம் செய்யாத காரணத்தினாலே, இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொண்ட காரணத்தினாலே தங்களுடைய வாழ்வை எப்படி ஒரு கண்ணியமாக அமைத்துக் கொண்டார்கள். லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, யாரிடத்திலும் அவர்கள் இறந்து கேட்க மாட்டார். கேட்கிறவங்களை போல தப்பா நினைக்க கூடாது. அவங்களுடைய நிலையை சொல்லாம கொடுக்கிறதுக்கு நமக்கு விளங்கலையே, நம்மள விளங்கணும். அவங்களுடைய நிலையை விளங்காம நாம இருக்கிறோம்ங்கிறத நம்ம குறைபடணும். அவ கேட்கக்கூடிய அளவுக்கு சில பேர் ரொம்ப நிர்பந்தத்தில் வந்துட்டாங்கன்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனாலும் கூட இதை நான் கொஞ்சம் கவனமா அணுக வேண்டிய ஒரு குணம் இந்த குணம். இருந்தாலும் கூட பலவிதமான சிரமங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் நம்ம சிரமங்களை பொறுத்து பத்தினித்தனமா அதுல வாழ்ந்தோம்னு சொன்னா அந்த குணத்தை குர்ஆன் ரொம்ப பாராட்டுச்சு. அந்த குணத்தை குர்ஆன் ஷரீஃப் மிக உயர்ந்த தன்மையாக சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, அது ஒரு சாதாரணமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அர்பஉன் இதா குன்ன ஃபீக ஃபலா அலைக மா ஃபாதக மினத் துன்யா. 4 குணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த துன்யாவே உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்படாதன்னு சொன்னா உனக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைச்சிரும். 4 குணங்கள் உங்களிடத்தில் இருந்தது, 4 தன்மைகள் உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் துன்யாவே போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த 4 குணங்கள் இருந்தால் அதை உன்னை இடேற்றமாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஹிஃபுது அமானத்தின், அமானிதங்களை பேணுவது. ஒரு ஆள் அமானிதமா என்ன செய்றார், ஒரு காரியத்தை சொல்றார், பொருளை தந்து வைக்கிறார், இப்படிப்பட்ட காரியம் அமானிதத்தை பேணுவது. அதே போல சிதுகு ஹதீஸின், உண்மை பேசுவது. அதே போல ஹுஸ்னு ஹலீகத்தின், நல்ல குணத்தோடு வாழ்வது. வஇஃபத்துன் ஃபீ துஅமத்தின், அவருடைய உணவில் பத்தினித்தனமாக இருப்பது. ஹராமான உறவுகளை பாதுகாக்கிறார், ஹராமான உணவுகளை பாதுகாக்கிறார், ஹராமான உணவு தன்னிடத்தில் சேர்ந்துடக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலை, சந்தேகப்படக்கூடிய அந்த விஷயங்களிலே கவனமாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த குணம் உங்களிடத்தில் இருந்தால் துன்யாவே உங்களை விட்டு போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய குணங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, சஹாபிகளுக்கு இதை அல்லாஹ்வுடைய ஹபீப் போதித்தார். அபூ சுஃபியான் அவர்கள் சிரியா ஷாமுக்கு போயிருந்தாங்க. ஷாமுக்கு போயிருக்கும் பொழுது மன்னர் கைசருடைய அந்த அதிகாரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலாக அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்கிறீர்களே, அவங்க என்னத்தை சொல்றாங்க, அவங்களுடைய கட்டளை என்ன, எதைத்தான் போதிக்கிறார்கள்? அப்படி கேட்கும் பொழுது அதற்கு அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள், யஅமுருனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸதகத்தி வல் அஃபாஃப், தொழுக வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், சதகாவை கொண்டு எங்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், வல் அஃபாஃப், பத்தினித்தனமான வாழ்க்கையை கொண்டு எங்களுக்கு அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். வாழ்க்கையில ஒரு பத்தினித்தனம், ஒரு பேணுதல், இறந்து யாசித்து அடையக்கூடிய அந்த இழிநிலை இருக்கிறதே, நாம் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடன அந்த விஷயத்தை. அருமையான பெருமக்களே, நீங்க இது தப்பா விளங்கிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு ஆளுக்கு சதக்கா கொடுக்கிறதோ, ஒரு ஆள்கிட்ட சதக்கா நமக்கு தருறார் அதை வாங்குறதோ, அது மாதிரி தம்முடைய நிர்பந்தமான பொது காரியத்துக்காக ஒரு ஆள்கிட்ட சொல்றதோ அதெல்லாம் விஷயமே இல்லை. ரொம்ப நிர்பந்தம், தன்னுடைய விஷயத்திற்காக கூட பிறரிடத்திலே உதவி கேட்கலாம், தப்பும் இல்லை மார்க்கத்தில். ஆனாலும் தன்னுடைய சொந்த விஷயத்துல நாம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இஃபத்தா இருந்தோம்னு சொன்னா அதை குர்ஆன் ஷரீஃப் பாராட்டுகிறது. ஒரு சாதாரண குணம் அல்ல இது. ஒரு நல்ல நிலை கடந்தவர்கள், ஒரு உயர்வான தன்மை கொண்டவர்களுடைய நல்ல குணம் என்று குர்ஆனும் ஹதீஸும் அது பாராட்டக்கூடிய ஒரு செய்தி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்தில் துஆ செய்த ஒரு துஆவை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹ்வே, எனக்கு ஹிதாயத்தை தா ரஹ்மானே. தொழுகையில் மோதரம் இல்லையா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அதை கேட்டார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, அல்லாஹ்வே எனக்கு ஹிதாயத்தை தா, வத்துகா இறையச்சத்தை தா, வல் அஃபாஃப பத்தினித்தனத்தை தா, வல் கினா தேவையற்று வாழக்கூடிய ஒரு நிலையை என்னிடத்தில் ஏற்படுத்தி அருள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்திலே கேட்டார்கள், கேட்க சொன்னார். அருமையான பெருமக்களே, அது அவ்வளவு உயர்வான ஒரு குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்கிறார்கள், பர்ரு ஆபாக்கும் தபர்ருக்கும் அப்னாவுக்கும், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய பிள்ளைங்க உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள், அவர்களை கண்ணியம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சந்ததிகளையும் தருவான், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாற்றுவான். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் தஆலா அதே போல நீங்கள் பத்தினித்தனமாக இருந்தால் தஇஃப நிசாஉக்கும், உங்களுடைய பெண்களை அல்லாஹ் பத்தினித்தனமாக ஆக்குவான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பத்தினித்தனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த பத்தினித்தனமுக்கு ரெண்டு அர்த்தம். ஹராமான காரியங்களை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வது என்பதும் அர்த்தம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே, உணவு விஷயத்திலே, மற்ற சொந்த காரியங்களிலே, பொருளாதார விஷயங்களிலே நாம பத்தினித்தனமாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தையும் அப்படிப்பட்ட உயர்வான ஒரு நிலைக்கு அந்த குணத்தை உண்டாக்கி தருவான் என்பதை சாதித்துல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். அருமையான பெருமக்களே, உரில அலைய அவ்வளவு ஸலாத்தன் இமாம் திருமதி ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உரில அலைய அவ்வளவு ஸலாத்தன் யதுகுலூனல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் 3 கூட்டம். சொர்க்கத்தில் நுழைவாங்க மூமின்கள் ஈமானுடைய தரத்தை பொறுத்து. ஆனால் முதலாவது நுழையக்கூடிய 3 கூட்டம், அந்த 3 கூட்டத்திலே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஷஹீதுன், முதலாவது ஷஹீத். இரண்டாவது அஃபீஃபுன் முத்தஅஃபிஃபுன், வாழ்க்கையிலே பத்தினித்தனமாக வாழக்கூடியவர். பல விதமான தேவைகள் இருக்குது, சில சிரமங்கள் இருக்குது, நிறைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட தன்னை ஒரு தற்காத்துக் கொள்கிறார் சில விதமான நிலைகளிலே. ஏன்னா யாசகம் கேட்டு இந்த உலகத்துல வந்து சீமான்களாக ஆனவங்க யாரும் இல்லை. யாசகம் கேட்டு சில பேர் துட்டு வச்சிருப்பாங்க. துட்டு வச்சிருக்க ஒவ்வொரு சீமான் நினைக்காதீங்க. பணம் வச்சிருக்கவங்க ஒவ்வொரு சீமான்லாம் இல்லை. மனசுதான் அடிப்படையான விஷயம். மனதுதான் அடிப்படையான விஷயம். சீமான்தனத்திற்கு பொருளாதாரத்தினுடைய ஏற்ற இறக்கம் அல்ல. சில பேர் நிறைய பணம் வச்சிருப்பான், பிச்சைக்காரனா இருப்பான். வாழ்க்கையை வாழ தெரியாதவர்களுக்கு, பெருமக்களே, உலகத்திலே ஒரு பணக்கார மனம் இருக்காது அவங்களுக்கு. ஒரு பணக்கார மனமோ விசாலமான உள்ளமோ இருக்காது. வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்பட்ட நிலையில் அவங்க வாழ்வாங்க. ஆனால் அவர்கள் அவ்வளவு வைத்திருப்பார். பெருமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழையக்கூடிய 3 கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அதிலும் முதலாவது நுழைவார்கள். ஒன்று சுஹதாக்கள், இன்னொன்று பத்தினித்தனமாக வாழ்ந்தவர்கள். அதேபோல் வஅபுதுன் அஹ்ஸன இபாதத்தில்லாஹி வ நஸஹ லிமா வாலி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை நல்லபடியா செய்தார். தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்தார். நல்ல உபதேசம் செய்கிறார். அவங்களுக்கு உண்டான வழிகாட்டுதலை பக்குவமாக சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில ஒரு பருவ வயது வருது. எப்பா இப்பெல்லாம் இப்படித்தான் இருக்கும்பா, அப்படித்தான் இருக்கும்பா, கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி போகணும். அந்த பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டு நெறிகளை சொல்ல வேண்டுமோ தன்னுடைய பொறுப்பின் உள்ளவர்களுக்கு சொல்கிறாரே, இவரும் சொர்க்கத்திலே முந்தி செல்லக்கூடிய கூட்டத்தார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, சஹாபாக்கள் அதற்கு அபூ ஹுரைரா அவங்களுடைய விஷயத்தை ஏற்கனவே நம்ம சொன்னோம். கடுமையான பசி, வயிற்றுல கல்ல கட்டி இருந்தாங்க இல்லையா? ஆனா அவங்க ஒரு உறுதி வச்சிருந்தாங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்க. என்னுடைய பசி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதில் அபூபக்கர் சித்திக் தான் முதல்ல வந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்டாங்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அந்த ஆயத்துக்கு விளக்கம் இருக்குதே, அது சாதையா கொஞ்சம் பசிஞ்சவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த ஆயத்துல இருக்குது. அவங்களுக்கு ஆயத்துக்கு விளக்கம் எல்லாம் தேவையில்லை இப்போ. ஆனால் சாடை மாறி நேரடியா சொல்லவும் முடியும், இயலல்ல, பசித்திருக்கவும் இயலல்ல. அதனால விளக்கம் கேட்டாங்க. சித்திக்குல் அக்பர் ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. உமர் கேட்டார்கள், ஆயத்துக்கு விளக்கம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைராவுடைய பசியை புரிஞ்சுக்கிட்டான். பார்க்கத்தானே செய்யறோம். உண்மையான பெருமக்களே, அவங்களும் விளக்காம இல்லை. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை அது பொருத்தம். ஏன்னா அவங்களுடைய நிலைங்கிறது அப்படிதான் இருந்துச்சு. அருமையானவர்களே, அதனால வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு யாசக நிலையை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று ரப்பிடத்தில் நம்ம கேட்கணும். நாமளா எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிட முடியாது. நினைச்சவங்க கூட வாழ்க்கையில வசதியாக ஆயிட முடியாது. வாழ்க்கையில யாரு வசதியா ஆகணும்னு சொல்லி நினைக்காத ஆட்கள் யார் இருக்கிறாங்க? எல்லாரும் வசதியாகணும்னு ஆசைப்படுறாங்க. நினைச்சவங்க கூட நினைச்ச வசதி எல்லாம் அடைஞ்சிடறாங்களா? அதனால ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். இந்த காரியத்தை ரப்பிடத்தில் சாட்ட வேண்டும். அருமையான பெருமக்களே, அந்த குணத்தை நம்ம இடத்தில் உண்டாக்க வேண்டும். தீசில வருது, ஒரு நல்ல துடிப்பான ஒரு ஆள், புஜபல மிக்க ஒரு ஆள் அப்படி நடந்து போறார். அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறார். நான் கூட போன தடவை ஒரு மலேசியா போயிருந்த நேரத்தில் பிளைட்ல இருந்து ஒரு ஆள் வர்றாரு. சும்மா அப்படி ஜாம்பவான்க, பார்த்தாலே கண்ண எல்லார் பார்வையும் இங்க இருக்குது, எல்லார் பார்வையும் இங்க இருக்குது. அப்படி ஒரு நல்ல திடகாத்திரமும் வலிமையும் உற்சாகமும். சஹாபாக்களுடைய ஆசையை பாருங்க. அப்படி போன ஒரு ஆளை பார்த்து, இப்ப நம்ம அவர் பாடி அப்படி இருக்குது, இவர் இப்படி இருக்குது, அவர் ஜிம் பண்ணிருப்பாரு, பம்ப் பண்ணிருப்பாரு, நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சஹாபாக்கள் என்ன பார்க்கிறாங்கன்னா, இவர் அல்லாஹ்வுடைய பாதைக்கு பயன்பட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும். சஹாபாக்கள் நினைக்கிறார், இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயன்பட்டால், அல்லாஹ்வுடைய விரோதிகள் இந்த தீனை அழிப்பதற்கு செய்யக்கூடிய முயற்சியிலே அந்த தீனை காப்பதற்கு இவர் போல் உள்ள அந்த துடிப்பானவர்கள் நின்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவங்க நின்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி
மனசுல நினைச்சாங்க. நினைச்சது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஜிஹாதுல கலக்கிறது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதை நினைச்சிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன் கான خرج يسعى على ولده صغارا فهو في سبيل الله. வீட்ல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு சம்பாதிப்பதற்காக ஒரு ஆள் செல்றாரு, அவரும் ஃபீ சபீலில்லாஹ் தான் இருக்கிறார். வயது முதிர்ந்த பெற்றோர்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள், அந்த பெற்றோர்களுக்கு உழைத்து கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்திலே தன்னை வருத்திக் கொண்டு பணிகளை செய்கிறாரு, வேலைகளை பார்க்கிறாரு, அவரும் ஃபீ சபீலில்லாஹ். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மூணாவதா சொன்னாங்க, وَإِنْ كَانَ خَرَجَ يَسْعَى عَلَى نَفْسِهِ يُعَفُّهَا فَهُوَ فِي سَبِيلِ اللَّهِ. இன்னொரு ஆள் பத்தினித்தனமா நம்ம வாழணும், நாம பத்தினித்தனமாக வாழ வேண்டும் என்று நினைத்து ஒரு ஆள் சில பணிகளை, வேலைகளை, சில சிரமங்களுக்கு மத்தியில் அந்த வேலைகளை செய்கிறாரு, இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னார். உண்மையானவர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதன் பத்தினித்தனமாக வாழ வேண்டும் என்ற அந்த உயர்வான குணத்தை குர்ஆன் ஷரீஃப் கற்றுத் தருகிறது. சையதுனா அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில உட்கார்ந்து இருந்தோம், ஒரு 7-8 பேர். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பையத்து செய்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட பையத் செய்து கொடுத்தாங்க. ஃபபஸத்னா அய்யுனனா, அப்ப எங்களுடைய கரங்களை நாங்க நீங்கினோம், நீட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்து கொடுத்தாங்க. அது பையத்துன்னா என்ன, அது ஒரு தனியா சொல்லணும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை. பையத்துன்னா என்ன, ஏற்கனவே அவங்க முஸ்லிம்களா தானே இருக்கிறாங்க, இங்க என்ன பையத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது பையத்துன்னா தனியா பேச வேண்டிய ஒரு விஷயம். பையத்து செய்து கொடுத்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சில காரியங்களிலே சில பையத்தை சொன்னார்கள். ஆட்களுடைய குணத்தை அறிஞ்சுதான் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருக்கும் ஒரே விஷயத்தை சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரே காரியத்தை சொல்ல முடியாது. அவங்களுடைய நில தன்மை எல்லா நிலைகளையும் அறிந்து அவங்களுக்கு ஏற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்ங்கறத பையத்து செய்து கொடுத்தார்கள். அவங்க சொல்றாங்க, சையதுனா அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், முஸ்லிமில் தான் அந்த ஹதீஸ் வருது, நாங்கள் பையத் செய்து முடித்த பிறகு அதுக்கு பிறகு வஸர்ர கலிமத்தன் ஹஃபியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கெல்லாம் ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்லி தந்தாங்க. அது பின்னால சொல்றாங்க, ரகசியத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்க கூடாது, இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தணும். முடிஞ்ச பிறகு அவங்க வெளிப்படுத்துறாங்க. எங்களுக்கு ஒரு ரகசியமாக ஒரு காரியத்தை சொல்லி தந்தார்கள், உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன், லா தஸ்அலுன் நாஸ ஷைஆ, யாரிடத்திலும் யாசித்து விடாதீர்கள், யார்ட்டையும் சுவால் செய்கிறார்கள், யார்ட்டையும் போய் ஏதாவது தாங்க நீங்க என்ன செய்யாதீங்க, யாசித்து மாத்திரம் நின்று விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ரகசியமாக அந்த பையத்தை செய்தார்கள். நாம இப்படிப்பட்ட குணம் நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கு வேணும்னு அல்லாஹ்ட்ட கேட்கணுமா இல்லையா? இது சாதாரணமான ஒரு குணமா? எனவே யாசித்து விடாதீர்கள் சொன்னாங்க. சையதுனா அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் யாரெல்லாம் அந்த இடத்தில் இருந்தோமோ அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். யஸ்குத்து சௌதா அஹதிக்கும், அவர்கள் குதிரையில் ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க, அவருடைய சாட்டு கீழே விழுந்துரும், அதை கூட யார்ட்டையும் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி யார்ட்டையும் சுவால் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? சுவால் செய்யாதீர்கள், இதை நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஆனாலும் அந்த பத்தினித்தனத்தினுடைய உச்சமாக குதிரையிலிருந்து கீழே இறங்கி வந்து சாட்டை எடுத்துட்டு மேலே ஏறுவாங்களே தவிர அதை கூட யாரிடத்திலும் யாசகம் செய்ய மாட்டார்கள் என்று சையதுனா அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் அந்த குணத்தை யோசிக்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் அஸாபத்துஹு ஃபாத்தத்துன், யாருக்காவது வறுமை ஏற்பட்டது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வறுமை ஏற்படுகிறது, ஃபஅன்ஸலஹா பின்னாஸ், அவர் மக்களிடத்திலே போய் அந்த காரியத்தை, அந்த வறுமையை போக்குவதற்காக தன்னுடைய சிரமத்தை சொல்லி யாசகம் கேட்கிறார் என்றால் அல்லாஹ் அவருடைய வறுமையை ஒருபோதும் போக்கவே மாட்டான். அவருடைய வறுமையை அல்லாஹ் அடைக்கவே மாட்டான். அது நிறைவான மனம் என்பது ஏற்படவே செய்யாது. அதுக்கு மாற்றமாக இந்த விஷயத்தை ரப்பிடத்தில் அவர் சாட்டுகிறார் என்று சொன்னால், ரப்பிடத்தில் சாட்டினார் அவருக்கு தோதுவான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால வாழ்க்கையில நம்ம பேண வேண்டிய, சிறுபிராயத்திலிருந்தே நம்மிடத்தில் உருவாக வேண்டிய நல்ல ஒரு குணம், யார்ட்டையும் யாசகம் கேட்க கூடாது என்ற ஒரு நிலையை அல்லாஹ் நம்மள நல்லபடியா வச்சிருக்கலாம். ஆனாலும் கூட சில நேரங்கள்ல எல்லாருக்கும் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. நான் பொது பயான்ங்கிறதுனால சில விஷயங்களை சொல்லல, இல்லைன்னா நான் சில விஷயங்களை சொல்லி காமிப்பேன். அருமையான பெருமக்களே, எல்லோருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரே நிலை இருக்காது இல்லையா? சில நேரங்கள்ல இப்படி இருக்குது, இவ்வளவு சிரமமா இருக்குது அப்படின்னு நினைக்கத்தான் செய்வோம். சில நேரங்கள்ல சில கட்டங்கள் அப்படி வரத்தான செய்யும். அப்படிப்பட்ட அந்த கட்டங்கள்ல ரப்புக்கு முன்னால கதறி நம்ம அல்லாஹ்விடத்தில் அந்த காரியத்தை சாட்டினோம் என்று சொன்னால் அல்லாஹ் பொருத்தமான வழியை நமக்கு ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களுக்கு என்ன சோபனம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த சோபனம் எல்லாம் நமக்கு வந்து சேரும் என்பதிலும் சந்தேகமில்லை.
அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் நம்மை சீமான்களாக ஆக்குவானாக. மற்றவர்களுக்கு அவர்களுடைய நிலையறிந்து உதவி செய்யக்கூடிய உயர்ந்த குணம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. யாரிடத்திலும் யாசிப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக. ரப்புக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களாக என்றென்றும் அல்லாஹ் நம்மை வாழ செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.